ஆட்டம் 5 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சித்தப்பத்தனின் அன்பு கலந்த ஆத்ம வணக்கங்கள். நேயர்களே, நம்ம இன்றைக்கி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஜீவ சமாதியை நம்ம பார்க்க போகிறோம். கோவையில் இப்போ ஏற்கனவே சுவாமி சிவானந்த பரமஹம்சர் வடகலை வள்ளல் என்று சொல்லக்கூடிய ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் வாசியோகத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு மகான், அவருடைய ஆசிரமங்கள், அதாவது ஆலயங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு 6 ஆலயங்கள் கோவை மாவட்டத்தில் இருக்குது. அதில் ஏற்கனவே நமது ஆட்டம் 5 யூடியூப் சேனலில் நீலாம்பூரில் அமைந்துள்ள பிரம்மஸ்ரீ அம்மணி அம்மாளுடைய ஜீவாலயத்தை பார்த்துருக்கோம். குளத்தூர் அருகே மகான் பிரம்மஸ்ரீ குருபரானந்த சுவாமிகளுடைய ஆலயத்தை பார்த்துருக்கோம். மூன்றாவதாக புளியகுளத்தில் அமைந்துள்ள பிரம்மஸ்ரீ சுந்தரானந்தர் சுவாமிகளோட ஆலயத்தை பார்த்துருக்கோம். நான்காவதாக பிரம்மஸ்ரீ கணபதி சுவாமிகள் ஆலயம் உடையாம்பாளையத்தில் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 5ஆவதாக பிரம்மஸ்ரீ சித்தயோகி சுவாமி சாமையா சுவாமிகள் பற்றின ஒரு காணொளி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய ஜீவ சமாதி நிகழ்வே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இது உலக பிரசித்தி பெற்று இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சித்த சொந்தங்கள், சித்தர்கள் தேடுதலில் இருக்கிறவங்க, ஜீவசமாதி தேடுதலில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஜீவசமாதியை தரிசிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அவர் ஜீவசமாதி அடைந்து ஏறத்தாழ ஒரு 85 ஆண்டுகளுக்கு மேலாக உருண்டோடிட்டது. இப்போ அவருடைய ஜீவசமாதி ஒரு நிகழ்வு இன்றும் ஒரு சாட்சியாக மக்களிடையே இருக்கிறது. ஜீவசமாதி என்பது உண்மை. ஜீவசமாதியில் அடங்கியுள்ள அந்த மகான்களுடைய உடல் இன்றும் அழிவதில்லை அப்படிங்கிறக்கு சான்றாக இந்த நிகழ்வுகள்லாம் குறிப்புகள் இருக்கிறது. இப்போ நம்ம சாமையா சுவாமிகள் யார் என்கின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். சாமையா சுவாமிகள் கோயம்புத்தூரில் அமைந்துள்ள பன்னீர் மடை என்கின்ற ஒரு கிராமத்தில் இப்போ தற்காலிகத்தில் பன்னிமடைன்னு சொல்கிறாங்க. அந்த பன்னீர்மடைய கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு சாதாரண ஒரு விவசாய கூலி மில் தொழிலாளியாகவும் இருந்துள்ளார்கள். அவர் ஒரு சாதாரண ஒரு நாட்களில் இந்த ஆடு மாடுகள்லாம் மேய்த்துட்டு இருக்கும்போது சுவாமி சிவானந்த பரமஹம்சர் கேரளா வடகரையிலிருந்து கோவையை நோக்கி கொண்டு இருக்கும்போது அந்த மாடு மேய்க்கிற சாமையா சுவாமிகளை ஒரு க்ஷணம் கண்ணோட கண் பார்த்தார். அப்போவே அந்த நயன தீட்சை என்று சொல்லக்கூடிய அந்த கண் பார்வையால் தரக்கூடிய தீட்சை அவருக்கு தரப்பட்டு பின்வரும் காலங்களில் அவருக்கு அவருடைய உபதேசங்கள்லாம் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் வாசியோக ஜீவ பிரம்ம ரகசியங்களையெல்லாம் உபதேசம் கொடுத்து அவருக்கு வாசியோக தீட்சை கொடுத்து பின்பு அவரோட சீடராகவே ஏற்றுக்கிட்டார். சுவாமியா சுவாமிகள் அந்த வாசியோக பயிற்சியை அன்றாட அந்த கதாகத பயிற்சிகள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் 1937ஆம் வருடம் ஜீவ சமாதி நிலை அடைகிறார். அவர் பிறந்தது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 1892ஆம் ஆண்டு பிறந்திருக்கார். சரியாக 45 வருடங்கள் கழித்து அதே ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 1937ஆம் வருடம் சமாதியாயிருக்கிறார். அவர்கிட்ட அந்த ஊர் ஆட்கள் எல்லாமே சகஜமாக பழக மாட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு விவசாய ஒரு குடியாக இருந்தாலுமே இந்த சித்த வித்தை பழகினதுக்கப்புறம் அவரோட போக்கு வித்தியாசமாக இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போ அவர் யாருமே அவரை ஒரு பொருட்டாக மதிக்காமல் ஏதோ ஒரு புத்து பிடித்தவர் போல் தான் அவரை பார்த்தாங்க. பின்வரும் காலங்களில் அவர் சில ஆட்களுக்கு அவர் ஒரு மகான்கிறது தெரியுது. அப்போ அவங்கெல்லாம் கேட்குறாங்க, சாமி நம்ம நாடு வெள்ளைக்காரங்கிட்ட அடிமைப்பட்டிருக்கு, எப்போ இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சமாதியாகி சரியாக ஒரு 10 ஆண்டுகள் கழித்து இந்த நாடு சுதந்திரம் பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. அதாவது சுவாமிகள் சமாதியானது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 1937. நமக்கு குடியரசாக நம்ம சுதந்திரம் பெற்றது 15 ஆகஸ்ட் 1947. இப்போ முன்னாடியே மகான் இதை கணிச்சிருக்கிறாரு. பின்பு அவர் சமாதியாகிற நிகழ்வை பற்றி ஏற்கனவே மக்களிடம் சொல்லியிருக்காரு.
நான் இப்போ வந்து ஒரு பித்தன் என்று நீங்கள்லாம் வந்து நினைக்கிறீங்க. என்னோட சமாதி நிகழ்வு வந்து எல்லாத்துக்கும் ஒரு அதிசயமாக வந்து இருக்கும். என்ன வளர்த்த என்னுடைய ஞானப்பிதா, என்னோட குருவே வந்து உங்களுக்கெல்லாம் வந்து பாயாசம் செய்து எல்லாத்துக்கும் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. சரியாக அந்த 15 ஆகஸ்ட் 1937 வருடத்தில் வந்து சுவாமிகள் வந்து அவருடைய தங்கையின் மடியில் வந்து தலையை சாய்ச்சி சமாதி ஆயிடுறாரு. அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய உற்றார் உறவினர்கள்லாம் வந்து அவர்கள் வழக்கப்படி வந்து அவருக்கு வந்து அவரோட தாடி மீசை எல்லாத்தையும் மலித்து அவருக்கு மொட்டையடித்து அவரை வந்து படுக்க வச்சு சாதாரண மனிதர்களை போல் வந்து அவரை வந்து புதைச்சிட்றாங்க. அவருடைய ஆன்மா வந்து சுவாமி சிவானந்த பரமஹம்சர்கிட்ட வந்து போய் முறையிடுது. அப்போ சுவாமி சிவானந்த பரமஹம்சர் வந்து வெளிநாட்டு பயணமாக மலேசியா வந்து போயிருக்கிறாரு. வரதுக்கு 3 மாதங்கள் ஆகும். அப்போ 3 மாதங்கள் அவருடைய மலேசியா பயணத்தை முடிச்சுட்டு வடகர வெள்ளல் என்று சொல்லக்கூடிய வாசியோகத்தின் தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் கோயம்புத்தூர் வந்து சேர்றாரு. அப்போ இங்கே வந்து இருக்கக்கூடிய அவருடைய சக சீடர்கள் மாணவர்களான கணபதி சுவாமிகள், பிரம்மஸ்ரீ சுந்தரானந்த சுவாமிகள்லாம் வந்து கூப்பிட்டு சாமியா சுவாமிகளை ஏன் இப்படி வந்து அடக்கம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டு, அன்றைய காலகட்டத்தில் வந்து வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர்களோட பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துகிட்ருக்கு. அந்த கலெக்டர்கிட்ட போய் என்னுடைய சீடரை வந்து நாங்கள் இந்த முறையில் ஜீவசமாதி பண்ணணும், ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய உற்றார்கள்லாம் வந்து அவரை வந்து புதைச்சிட்டாங்க புதைகாடில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற பிரிட்டிஷ் அதிகாரி வந்து சொல்கிறாரு, 3 மாத காலங்கள் ஆயிடுச்சு, எப்படி இருந்தாலும் அவர் மூச்சு திணறி உள்ளேயே இறந்துருப்பார்ல. இல்லை என் சீடர் வந்து இன்னும் உள்ளே வந்து அந்த உயிரோட்ட நிலையில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவங்க ஒத்துக்காமல் முடியாதுன்னு சொல்லவும் அவங்க மறுபடியும் ஞானப்பிதா வந்து கட்டாயமாக நாங்கள் வந்து அந்த சமாதியை திறக்கன்னு சொல்லவும் ஒரு டாக்டரை கூட வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த டாக்டர் கூடயே வந்து அந்த சமாதியை வந்து திறந்துருக்கிறாங்க. அதாவது அவங்க புதைச்ச அந்த இடத்த வந்து தோண்டி எடுத்து சாமியா சுவாமிகளை வந்து படுத்த நிலையில் இருந்தவரை அமர செஞ்சுருக்கிறாங்க. அமர செய்யும்போது அவர்கள் கண்ணிலிருந்து சாமியா சுவாமிகள் கண்ணிலிருந்து 2 சொட்டு கண்ணீர் வந்து வந்திருக்கு. அவசரப்பட்டுட்டே சாமியான்னு சொல்லி அவருக்கு வந்து அவர் தலையை வந்து போதி கொடுத்துருக்காரு. பார்த்தா மக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். ஏன்னா அவரை பூமிக்குள்ளார வந்து புதைச்சி 3 மாதம் காலங்கள் ஆகுது. 3 மாதத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது அவருக்கு மொட்டையடிக்கப்பட்ட அந்த இடங்கள்லாம் முடி முளைச்சிருக்கு, தாடி முளைச்சிருக்கு, மீசை எல்லாமே முளைச்சிருக்கு. அப்போ அவரோட கண்ணிலேருந்து தண்ணியும் வருதுங்கும்போது எல்லாருமே வந்து அவர் வந்து ஜீவசமாதி நிலை அடைந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை வந்து உணர்றாங்க. அப்புறம் குருவே தன் சீடனுக்காக சமாதி வைத்த ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு. சில இடங்களில் தமிழகத்தில் வந்து இதெல்லாம் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம வந்து ஃப்யூச்சரில் அந்த இடத்துக்கெல்லாம் போய் வந்து நம்ம நேயர்களுக்காக ஷூட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஜீவசமாதி பல முறை வந்து தோண்டப்பட்டு அவர்கள் உயிரோடு தான் உள்ளே இருக்காங்கன்னு வந்து நிரூபணமாகி இன்றளவும் வந்து அந்த விஷயங்கள்லாம் நடந்து வந்துட்டுருக்கு பல இடங்களில். அதையும் நம்ம போக ஃப்யூச்சரில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இவர் பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி. 3 மாத காலங்கள் ஆனதுக்கப்புறமும் அவர் வந்து சாகாமல் அவரோட தேகம் வந்து கெடாமல் அப்படியே இருந்திருக்கு. மறுபடியும் அமர்ந்த நிலையில் வந்து ஜீவசமாதி முறை எப்படி பண்ணணுமோ அதே மாதிரியே அவருக்கு வந்து விபூதி, வில்வம், துளசி இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் போட்டு அவர் அமர்ந்த நிலையிலேயே அவர் வந்து சிவானந்த பரமஹம்சர் அவருடைய சீடர் சாமியா சுவாமிக்கு வந்து ஜீவசமாதி வந்து பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு பாயாசம் வச்சு அவர் கையாலேயே பாயாசம் வச்சு கொடுக்குறாரு. அப்போ அந்த ஊர் மக்கள் அப்போ தான் வந்து உணர்றாங்க, என்னுடைய தந்தை பிதா வந்து வருவார், உங்களுக்கெல்லாம் பாயாசம் கொடுப்பாருங்கிற அந்த ஒரு நிகழ்வை வந்து அவங்க மறுபடியும் நினச்சி பார்க்குறாங்க. இப்படியாக ஒரு உன்னதமான ஒரு மகானுடைய சமாதி, அவருடைய மகனோட சமாதியும் வந்து முதல் மகனுடைய சமாதி ராமச்சந்திரனுடைய சமாதி இங்கே வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஜீவசமாதியில் வருடந்தோறும் வந்து 15 ஆகஸ்ட் அந்த ஆங்கில நாள்படியே நம்ம சுதந்திர தினத்தில் வருஷம் குரு பூஜை அனுசரிக்கப்படுது. அன்றைக்கி ஜீவ ஐக்கிய நாள் என்கின்ற அந்த குரு பூஜையை வந்து தொன்று தொட்டு எல்லோரும் கொண்டாடிட்டு வராங்க. ஒவ்வொரு ஆங்கில மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இங்கே சிறப்பு ஜபம் என்று சொல்லக்கூடிய கூட்டு வழிபாடுகள், கூட்டு பிரார்த்தனைகள், கூட்டு ஜபம் என்று சொல்லக்கூடிய அந்த வாசியோக பயிற்சிகள்லாம் நடைபெறுது. அதை முடிந்து இறுதியில் 1 மணி அளவில் வந்து அன்னதானம் என்று சொல்லக்கூடிய அந்த சத்தினிகள் வந்து வழங்கப்படுது. ஆகையால் இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க பன்னிமடை என்கிற ஊரை வந்து அடைஞ்சு அங்கே வந்து சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய
ஜீவ ஐக்கிய நிலையம், அதாவது பிரம்மஸ்ரீ சுவாமியா சுவாமிகளுடைய ஜீவ ஐக்கிய நிலையம் என்கின்ற அந்த இடத்துக்கு வந்து காலையிலிருந்து மாலை வரை வந்து தரிசனம் பண்ணலாம். சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கேமராமேன் ஹரிகரனுடன் சித்தப்பித்தன். ஆத்ம வணக்கம்.